விக்ரம் வேதா அப்படிதான். நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். அந்த யூடியூப் சேனல் ஒரு அது இதுன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபெயில்டு யூடியூப் சேனல் வச்சுங்களேன். அதுக்கு ஏதோ டப்பிங் வேலை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா விஜய் சேதன் ஃபோன் பண்ணாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேப்பர்ல படிக்கிறேன், இந்த மாதிரி புஷ்கர் காயத்ரி மாதவன் விஜய் சேதுபதியை வைத்து ஒரு கேங்ஸ்டர் திரைப்படம் இயக்குகிறார்கள் சொல்லிட்டு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன். ஒரு வாரத்துல பார்த்தா போறேன், இதுக்கு போறேன், அவங்ககிட்ட நம்பர் கேட்டாங்கடா கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு. போனாக்கா அவருக்கு கான்ஸ்டபிள் வேஷம். அது போனேன், போய் கொடுத்துட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரு எழுதவும் செய்வீங்கன்னு சொல்லி இவர் சொன்னாரு, சேதன் சொன்னார். ஆமாங்க, சரி ஓகே, நாளைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 2 சீன் மட்டும் எழுதி எடுத்துட்டு வாங்க. 2 சீன் எழுதி எடுத்துட்டு வந்து படிச்சாங்க. படிச்சுட்டு இந்த படத்துக்கு நீ தான் டைலாக் ரைட்டர்னாங்க. பாருங்க, இதுக்கு ஒரு வாரமா ஒண்ணுமே தெரியாது. அப்ப நம்மளுக்கு வாய்ப்பு ஈஸியா கிடைச்சிரும். கேட்ச் பண்றதுக்கான ஆளா நம்ம மாறிடணும். எவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாருல்ல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணிகண்டன். ஸோ இவரோட பேர் கேட்டாவே ஒரு நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது விருதுகள் அவார்ட்ஸ், ஒரு கலைஞனுக்கு அவார்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இவரை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மணிகண்டன் முதல் முறையாக டிவி ஷோ, அதாவது விஜய் டிவியில் கலக் போதியார் 4 சீசனில் இவர் கலந்துக்கிட்டு ரன்னர்-அப்பாவும் ஆகுறாரு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? பார்ட் 1லேருந்து பார்ட் 4 வரைக்கும் இங்கே என்னெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் எஃப்எம்ல ரேடியோ ஜாக்கியாக நிறைய ஷோ பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நிறைய படங்களுக்கும் டிவி ஷோங்களுக்கும் நிறைய டப் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படியே காலம் போயிட்டு இருக்க டைமில் முதல் முறையாக 2013 பீஸா 2 படத்துக்காக ரைட்டர் அறிமுகமாகிறாரு. ஜஸ்ட் ஆப்போசிட்டை பற்றி நினச்சி பாருங்க. காதலும் கடந்து போகும், காலா போல படத்தில் சின்ன சின்ன ரோல் பண்ணி மக்களோட மனசில் லைட்டாக இடம் பிடிச்சாரு. அப்போ அப்பாவுக்கு மேலே லவ்வே இல்லையா? அப்புறம் நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி புஷ்கர் காயத்ரியோட டைரக்ஷனில் வந்த படம் விக்ரம் வேதா. ஸோ அந்த படத்துக்கு ஃபுல்லாக இவர் தான் டைலாக் ரைட்டரு. ஸோ அந்த படம் மக்கள் மத்தியில் எவ்வளோ வரவேற்பு பெற்றுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படத்தில் ஒரு சின்ன கான்செப்ட் ரோலாகவும் இவர் பண்ணியிருந்தார். சார் நான் துப்பாக்கி தெரியலனா சார் தப்பு சார். இல்லை சார், அவன் வந்த ஃபோர்ஸில் கண்டிப்பாக அவங்களை குத்திருப்பான். அவன் சின்ன பையன், குத்திருக்க மாட்டான். ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, விஸ்வாசம், தம்பி போல படங்களுக்கு மணிகண்டன் தான் டைலாக் ரைட்டரு. ஜெய்பீம் படத்தில் இவர் பண்ண ராஜகண்ணோட கேரக்டர் மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா. போன வருஷம் ரிலீஸ் ஆன இவரோட படம் குட் நைட். ஸோ காமெடி கலந்து ஆக்டிங் கொடுத்து மக்கள் மனசில் நீங்கள் ஒரு இடம் பிடிச்சிருக்காரு மணிகண்டன். இந்த காதல் சுட்டு மாறி போனது, சேலை வாங்கி தந்த காதல் காலவாரி விட்டது. ஸோ இந்த வருஷம் ட்ரூ லவர்னு ஒரு படத்துக்கு ஒரு லீடாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்துக்கு அப்படியே வாழ்த்து சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போடுங்க.